சீஸ் பஃப் பேஸ்ட்ரி. ஸோ க்ரீம் சீஸ் வந்து ஒரு 1/4 கப் க்ரீம் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்ககிட்ட க்ரீம் சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் சீஸ் ஸ்ப்ரெட்டு கிடைக்கும் தெரியுமா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ அதிலேருந்து எடுத்தது வந்து சாட்டே பண்ண ஆனியன் இந்த ஸ்பூனில் ஒட்டி இருந்துச்சு. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், க்ரீம் சீஸ் உங்ககிட்ட இல்லைன்னா சீஸ் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லா ஃப்ளேவர்ஸ்லேயும் கிடைக்கிது, கார்லிக்கு, சில்லி அந்த மாதிரி. ஸோ இந்த சீஸ் ஸ்ப்ரெட்டை ஃபஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 1/4 கப்பு தான் தேவை, ரொம்பலாம் தேவையில்லை. ஸோ நல்லா சாஃப்ட் ஆக்கி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளேவர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதில் வந்து கொஞ்சம் துருவின கார்லிக்கு, சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ அதெல்லாம் போட்டுக்கலாம். என்கிட்ட இந்த கார்லிக் ப்ரெட் சீசனிங் இருக்குது. ஸோ நம்ம வந்து இதையே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ரீம் சீஸ்லேயே வந்து உப்பு இருக்கும், அதனால லைட்டாக தான் உப்பு ஆட் பண்ண போகிறோம், அதுவும் லாஸ்ட்டு தான். ஸோ க்ரீம் சீஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சா. இப்போ வந்து இதில் வந்து துருவி வச்சுருக்கிற சீஸ், ஸோ அது எந்த செடர் சீஸோ மாசரலா சீஸோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சீஸ் அண்ட் ஸ்வீட் கார்ன் ஃபில்லிங்கு, அதனால் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாயில் பண்ண ஸ்வீட் கார்ன், வேக வச்சது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் சீஸோட ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை தான் நம்ம வந்து நம்மளோட பப்ஸுக்குள்ளாடி ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணு. ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெப்பர். ஓகே, ஸோ நான் இதில் வந்து இது பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணா ஜஸ்ட் இது வந்து ஐடியா தான் நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் பேஸ். இதில் வந்து கீரை சாட்டேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸ் சாட்டேட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். எது உங்களுக்கு வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபில்லிங் ரெடி. பஃப் பேஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து இந்த பஃப் பேஸ்ட்ரி வந்து நான் வீட்டில் பண்ண பஃப் பேஸ்ட்ரி. இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு என்னோடய வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி வெஜிடபிள் பப்ஸ் ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து ஹோம்மேட் பஃப் பேஸ்ட்ரி எப்படி பண்ணணும்னு காணிச்சிருக்கேன். ஸோ லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதை நாளாக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இங்கே பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஃபில்லிங்கு, இதை வந்து சென்டரில் வச்சுருங்க. ஓகே, சென்டரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும் எப்போவுமே பஃப் பேஸ்ட்ரி. ஸோ நான் ஃபில்லிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே கேமராவில் சார்ஜ் முடிஞ்சு போச்சு, அதனால் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து எப்படியெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபில் பண்ணி நான் உங்கள் இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்டான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பப்ஸுக்கு வந்து நம்ம வந்து எக் வாஷ் கொடுக்கணும் கண்டிப்பாட்டு. எக்கை வந்து ஒரு முட்டையை உடச்சிட்டு அதை வச்சு மேலே வந்து ப்ரஷ் பண்ணிடுங்க. ஸோ ஃபுல் எக்கும் தேவைப்படாது. ஸோ மிச்சம் உள்ள எக்கை வந்து நீங்கள் ஆம்லெட்டோ அந்த மாதிரி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக் வாஷ் தான் வந்து நம்ம பப்ஸுக்குள்ளே அந்த கோல்டன் கலர் இருக்குது தெரியுமா, அதை வந்து உங்களுக்கு தரும். ஸோ இப்போ இது எக் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து 220 டிகிரி செல்சியஸ் அவன் வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஹாட்டான அவன் தான். அந்த ஹாட்டான அவனில் இதை வந்து இது எப்படியும் ஒரு 15 to 18 minutes ஆகும் பேக் ஆகிறதுக்கு. ஸோ பேக் ஆகி முடித்தோடனே காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்ரீம் சீஸ் ஸ்வீட் கார்ன் பப்ஸ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் சீல் ஒழுங்காக பண்ணல, அதனால இதுக்கு வெளியே வந்து கொஞ்சம் ஃபில்லிங் வந்துடுச்சு. மற்றபடி இதுலேருந்து எந்த ஃபில்லிங்குமே வரல, இதுலேருந்து கொஞ்சம் தான் வந்திருக்கு. பட் செம்ம கிறிஸ்பியாக இருக்குது டாப்பு. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பஃப் பேஸ்ட்ரி. ஸோ இது வந்து இந்த பஃப் பேஸ்ட்ரி டோ வந்து ஒரு இன்ஸ்டன்ட் வெர்ஷனு. நான் அது வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெடிமேட் பஃப் பேஸ்ட்ரி யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெர்ஷன் வந்து நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது ஒரு பெஸ்ட் வெர்ஷன், டக்குன்னு பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பப்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீஸ் பப்ஸு ஸோ அவ்வளோ ஃப்ளேக்கி, நான் சொன்னேன் தெரியுமா, அவ்வளோ ஃப்ளேக்கியாக இருக்குது மகியா.
ஸோ நான் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃப்ளேக்கியாக இருக்குது. ஸோ இங்கே லேயர்ஸ் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.